used to say I would never fall in love again until I found her. I said I would never fall unless it's you I fall into. I was lost within the darkness, but then I found her. I found you. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு பேக்ஸ் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜேர்னி ஆஃப் லவ் செகண்ட் சீசன் வித் த கண்டினியூ ஆஃப் த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா. எஸ், நம்ம ஆல்ஃபாவுடைய கண்டினியூஷனாக இந்த ஜேர்னி ஆஃப் லவ்வை வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம டேக் அ கொஷின் தான்டா பார்க்க போகிறோம். பார்ட் 1 இது. பார்ட் 2 பார்ட் 3ன்றதுலாம் வந்து நம்ம யூன்மெண்ட் நாம்ஜெண்ட் அந்த மாதிரி வரும்டா. ஓகே, த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபா பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு புரியும், இல்லைனா சுத்தமாக புரியாது. ஓகேடா, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவையும் ஜேகேவையும் தாண்டா காட்டுறாங்க. 2 பேருமே ஒரு பெட்டில் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு பெட்ஷீட்டுக்குள்ளே நேக்கடாக படுத்து தூங்கிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா டயர்டாக படுத்து தூங்கிட்டுருக்காங்க. இப்போது அப்படியே 2 பேருமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி ஹாலுக்கு வர, அங்கே வந்து பார்த்தா அங்கே ஆல்ரெடி நம்ம நாம்ஜினும் யூன்மென்னும் உட்காந்துட்ருப்பாங்க. டே அவங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக் பின்னாடி போய்ட்டு ஒளிஞ்சிக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான், அதுதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு இப்போ ஒளிஞ்சு என்னடா பிரயோஜனம், வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கூப்பிட, இப்போ உடனே நம்ம டீவும் அப்படி ஹின்னு சொல்லிட்டு இழிச்சிக்கிட்டு ஒரு எம்பாரசிங் ஃபீலோடையே நம்ம ஜேகே பின்னாடிலேருந்து வெளியே வரா. இப்போ நம்ம ஜிமினும் டீவும் அப்படி விளையாட்டுத்தனமாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டக்குன்னு மெயின் டோர் ஓப்பன் ஆகுதுடா. ஓப்பன் ஆனதும் அங்கே ஒரு லேடி வராங்க. லேடி வந்துட்டு, டேக்கண்ணா எங்கே இருக்க? யார் நீங்களா? எதுக்கு என் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க? டே எங்கே இருக்க? டே உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோட கிட்டே போய்ட்டு இப்போ ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுக்கிட்டு, யார் நீங்களா? எதுக்காக வீட்டுக்குள்ளே வந்தீங்க? எப்படி வந்தீங்க? நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? உங்களுக்கு காசு எதுனா வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த லேடி அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போ தான் அவங்க கவனிக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் நம்ம ஜிமினும் நின்றுட்டுருக்காரு. இப்போ அவங்க ஜிமினை பார்த்துட்டு, ஜிமின் நீவா? இவங்களாம் யார்? எதுக்காக இங்கே வந்திருக்காங்க? உனக்கு எதுனா முன்ன தெரியுமா என்னங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம ஜிமினும், ஆண்டி பயப்படாதீங்க, இது உங்களுக்கு சொல்கிறேன் நான், நீங்கள் இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருங்களேன், நீங்கள் பயப்பட தேவையில்ல, இவங்க எல்லாருமே நல்ல பசங்க தான் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும், ஆண்டி என் பேர் ஜங்குக்கு, அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது, உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த ஆண்டி இப்போ அந்த லேடியும், இல்லை நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, எதுக்காக உங்ககிட்ட நான் பேச வேண்டி கிடக்கு, வெளியே போங்க நீங்கள். ஆண்டி பயப்பட வேண்டாம், இவங்க எல்லாருமே ஆல்ஃபாஸ் தான் அப்படின்ட்டு சொல்ல, நம்ம ஜிமின் சொன்னதும் அவங்க உடனே வாயை பொழுந்துக்கிட்டு, ஆல்ஃபாஸா இங்கே எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ நம்ம யூங்கி அதை சொல்கிறதுக்கு தான் ஆண்டி உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம், கொஞ்சம் உட்காந்திங்கன்னா ஃப்ரீயாக பேசலாம், நீங்கள் பயப்பட தேவையில்ல, நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அவங்களும் நம்ம ஜிமின் பேச்சு கேட்டுக்கிட்டு அங்கே உட்காடுறாங்க. கவுச்சில் அங்கே இருக்க கவுச்சில் உட்காடுறாங்க. இப்போது ஆப்போசிட்டில் நம்ம ஆல்ஃபாஸ் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. நம்ம அந்த ஆண்டிக்கு பக்கத்தில் நம்ம டீ உட்காந்துட்ருக்காரு. நம்ம ஜிமினும் நம்ம யூங்கி பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது நம்ம ஜேகே வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது அவங்க அட்வென்ச்சர் பண்ணது, புக்கை கண்டுபிடிச்சது, அந்த
உல்ஃபை கண்டுபிடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. அவர் கனவுல வந்ததை உட்பட எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அவங்களும் அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, இப்போது நீங்கள் வந்திருக்கிறது தேவை தேடியா? ஆமாம் ஆண்டி. அது நாங்கள் சிட்டியில் இருந்தோம் அப்படின்றதுனால இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது தெரியும்ப்பா. ஆனால் இப்போ தான் அதை நேரில் சொல்லி கேட்குறேன். இப்படி ஒன்று இருக்குன்றதை எனக்கு தெரியும். ஆனால் நான் நம்பிட்டு இல்லை. இப்போ தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சிட்டியில் இருக்கிற நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஆண்டி. அதுவும் இல்லாமல் உங்கள் பையனை தேடி தான் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போது சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேசிகிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ உடனே அவங்க அதெல்லாம் சரிப்பா, வீட்டுக்குள்ளே எப்படி வந்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது நம்ம ஜேகே திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே எம்பாசிங்காக ஃப்ளோரை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கையெல்லாம் அப்படியே நோண்டிட்டு அப்படியே கம்மின்ருக்காரு. இப்போ அவங்க திரும்பியும் என்னப்பா கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணாமல் வெக்கப்பட்டுருக்க? ஆண்டி வெக்கம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டிவி பார்க்க, டிவியும் அப்படியே ஷை ஆகிட்டு கீழே பார்க்க, இப்போது உடனேட்டு அம்மா என்னடா அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு அம்மா, நீ ஒரு விஷயம் வாயேன், என்னன்னு சொல்லுடா, நீங்கள் வா, தனியாக வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐயோ இந்த பையனை வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்கப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கள்கிட்ட அப்படியே எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு அவங்க அப்படியே தனியாக நம்ம டிவி கிட்ட கூட்டிகிட்டு போக, இப்போ ஒன்று நம்ம டிவி என்னடா சொல்லுடா. இல்லைம்மா, எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீட் வந்துருச்சு. என்னது ஃபஸ்ட்டு ஹீட்டுமா? ஏய் என்ன நீ எதில் விளையாடணுன்னு உனக்கு விவசாயம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஹீட்டு எப்படி ஃபீல் ஆகும்னு முதல்ல உனக்கு தெரியுமா? நிற்க கூட முடியாதுடா உன்னால், பண்ணி பயில என்கிட்ட சொல்லிகிட்ருக்கான் பாருப்ப அப்படின்னு சொல்ல, இப்போது நீ நம்ம அம்மா உண்மையில தான் சொல்கிறேன், அதனால தான் அவன் உள்ளே இருக்கான். என்னது? அது நான் மார்க்கெட்டில் வந்துட்டு இருந்தேன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படின்னு நடந்து வந்துட்டு இருந்தப்போ என் ஜங்குக் தான் தாங்கி பிடிச்சி உள்ள கூட்டிகிட்டு வந்தானா அப்படின்னு தெரியாமல். என்னது தெரியாமல்? அம்மா அது என்னடா இழுக்கிறேன், ஜங்குக் தாம்மா ஹெல்ப் பண்ணா. எப்படிடா யாருன்னு முன்ன பின்ன தெரியாதவன் கூட? அம்மா உனக்கே தெரியும்ல அது எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு என்னால் சுத்தமாக முடியல. அவனுடைய சென்ட் என்னை நல்லா கம்ஃபர்ட் பண்ணுச்சுமா. அதனால தான் நான் தான் வேணும்ன்ட்டே அவனை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தேன். அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அவனை திட்டாதம்மா. ஏய் அவனை திட்டுறது, அவன் ஆல்ஃபாடா, நாளைக்கே வேறு ஒமேகாவை பார்த்து போயிட்டானா என்னடா பண்ணுவேன்? ஆமாம் அப்படிலாம் போக மாட்டான். அவன் என்ன தேடி தானே வந்திருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் என்ன தேடி தான் வருவான்றதும் எனக்கு முன்னாடி தெரியும். அம்மா ப்ளீஸ்மா அவனை திட்டாதம்மா, எனக்கு அவனை பிடிச்சிருக்குது. ஏய் என்ன சொல்கிற நீ? ஆமாம்மா எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு, அவனுக்கே என்ன பிடிச்சிருக்குதும்மா. இங்கே பாரு எனக்காக போட்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்கிற ரிங்கை காட்டுறாரு. நம்ம ஜங்கு போட்டு விட்டுருப்பாரு. அதை காட்ட இப்போது என்னடா மேரேஜ் பண்ணிட்ட மாதிரி காட்டிகிட்ருக்க? அம்மா இது சும்மா அவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டது தான்ம்மா, அதான் உங்ககிட்ட காட்டினேன். எனக்கும் அவனை பிடிச்சிருக்குதும்மா. ப்ளீஸ்மா என்னை மறுத்த மட்டும் செஞ்சிடாதம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ். எனக்கு அவனை பிடிச்சிருக்குது, அவன் நல்ல ஆல்ஃபா தான் எனக்கு தெரியும். ப்ளீஸ்மா நீ சின்ன பிள்ளைடா. அம்மா ஃபர்ஸ்ட் ஹீட்டே முடிஞ்சிருச்சு, இன்னும் சின்ன பிள்ளைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை ஒரு வாட்டியாவது ஃப்ரீயாக விடுமா ப்ளீஸ்மா. சரிடா இந்த வாட்டி இன்னும் உன் போக்குலேயே விட்டுறான். ஆனால் எதுனா பிரச்சனையாச்சுன்னா அதெல்லாம் எதுவும் ஆகாதும்மா, என்னை நம்ப நீ. நான் ஜங்குக்கு ஃபுல்லாக மனசார நம்புகிறேன். ப்ளீஸ்மா ப்ளீஸ். சரிடா சரி உன்னை நம்புகிறேன். ஆனால் எதுவும் பிரச்சனைலாம் வராமல் நீ தான் பார்த்துக்கணும்.
ஆ கண்டிப்பாம்மா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் அவங்களுடைய அம்மாவும் இப்போ அப்படியே ஹாலுக்கு ரிட்டர்ன் வர நம்ம டே அவங்க அம்மாவுக்கு பின்னாடி நடந்து வராரு. அவங்க அம்மாவும் நல்லா ஹேண்ட்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி லைட்டாக முறைச்சிக்கிட்டே ஹாலில் வந்து அந்த கவுச்சில் உட்காடுறாங்க. வச்ச கண்ணை எடுக்கலை இன்னும் அவங்க. நம்ம ஜங்குக்கும் டைரெக்டாக அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாமல் ஜங்கு ஆண்டி அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானா? ஆமாம் ஆண்டி, நான் தான் அவன்கிட்ட கம்பல் பண்ணேன். அவனை திட்டாதீங்க. இதை தான் அவனும் என்கிட்ட சொன்னான். அது அது வந்து ஆண்டி அது சரிப்பா, நான் உங்களுக்கு இடையில நிற்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. ஆனால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஓகேவா? சரிங்க ஆண்டி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை வராது. எனக்கு நீங்கள் முழுசாக நம்பலாம். நான் டிவியை பத்திரமா பார்த்துப்பேன். சரி சரி சரி, நீ பார்த்துப்ப, நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஆண்டின்னு கூப்பிடுறத நிப்பாட்டு, அம்மான்னு கூப்பிடு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு க்யூட் கான்வர்சேஷன் போகுதுடா. இப்போது உடனே நம்ம டேவுடைய அம்மா தான் ஜிமினை பார்த்து திரும்ப நம்ம ஜிமினும் நல்லா யூங்கியை ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. ஆண்டி வந்து அவங்கள பார்த்ததுமே நம்ம டேவுடைய அம்மா வந்து நம்ம ஜிமினை பார்த்ததுமே நம்ம ஜிம்மி அப்படியே ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு அப்படியே நர்வஸாக அப்படி சிரிக்க. இப்போது டேவுடைய அம்மா, ஜிமின் நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன்னு உனக்கே தெரியும், ஒழுங்காக நீயே பதில் சொல்லிடு அப்படின்னு கேட்க. இப்போ ஜிமின் உடனே ஆண்டி அது வந்து நானும் இவங்கேயும் லவ் பண்ணுறோம், அது பாட்டிக்கு தெரியும், அவங்கள்ட்ட சொல்லலான்னு தான் நினச்சேன். சாரி ஆண்டி, நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே தான் வந்து இவங்கள பார்த்தேன்னா நான் இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன், திடீர்னு டே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டான். நான் அவனை கண்டுக்குள்ள இவங்க பார்த்துட்டு அப்படியே நின்ட்டேன். சாரி ஆண்டி. என்னடா சொல்கிற ஆண்டி? நீங்கள் தானே நான் டே எப்படி தனியாக வீட்டுக்கு வந்தான்னு கேட்குறதுக்கு வந்தேன், நீ என்னென்னமோ சொல்லிகிட்ருக்க. அது ஆண்டி அது வந்து ஐயோ நான் தான் உணர்ட்டேன் போல. ஐயோ ஆண்டி. என்னடா உண்மையா ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கா. இப்போ நம்ம இவங்கேயும் நர்வஸாக சிரிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம ஜிமினை பார்க்க, இப்போ நம்ம ஜிமினும் சரியான உணர்வாயிடா நான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே தலையாட்டுறாரு. ஆளுக்கு ஆள் என்னவும் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களெல்லாம் அப்புறமேட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ டக்குன்னு நம்ம டேவுடைய அம்மா தான், சரி டே வா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி பண்ணல, நான் ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட. இப்போ நம்ம ஜேகே உடனே அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறேன், டே டயர்டாக இருப்பான். என்னது? அது வந்து டே வந்து இப்போ தானே அவனுக்கு ஃபஸ்ட்டு ஹீட்டு முடிஞ்சது, அதான் அப்படி. ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே, சரி யாராவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்படியே கிச்சனுக்கு போயிட எல்லோரும் இப்போ அப்படியே தலையிலே அடிச்சுக்கிட்டு ஐயோ போச்சு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எம்பாரசிங்காக இருக்கா. இப்போ நம்ம டேயிலேருந்து எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டும் முடியுதுடா. இப்போது அந்த இடத்துலையே இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 2 days போல் ஸ்டே பண்ணுறாங்க. 2 நாளுமே எல்லா ஆல்ஃபாஸும் ஒமேகாஸும் வந்து தனித்தனியாக தான் தூங்கிட்டுருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஆல்ஃபாஸ் எல்லாருமே மொட்டை மாடியில் படுத்து தூங்க, இவங்க எல்லோரும் கீழே ரூமில் படுத்து தூங்கிட்டுருப்பாங்கடா. இப்போ அதை மாதிரி தான் அந்த இடத்துல 3rd நைட்டு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ 3rd நைட் டின்னர்லாம் முடிஞ்சிருது. இப்போ மொட்டை மாடியில் காட்டுறாங்க நம்ம ஆரம், ஜேகே, இவங்க எல்லாரும் மேலே அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகே தான், டேய் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. எனக்கும் தான் வரல, உனக்கே வரல? சின்ன என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 2.5 நாள் ஆக போகுதுடா. என்னடா சொல்கிற? ஆமாம், அவன் இங்கே வந்ததுலேருந்து என்னை மறந்துட்டான். அவன் ஒமேகாஸை பார்த்ததும் நம்ம ஊர் கிழவிங்கெல்லாம் சீரியல் பற்றி பேசுகிற மாதிரி
எப்போ பார்த்தாலும் நம்ம யூங்கியோட ஆள் கூடயும் ஆள் கூடயும் தான் சுற்றிட்டு இருக்கான், என்னை கண்டுக்கவே மாட்டேறான்டா அவன் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜேகே தான், டேய் என்னடா நான் டிவியை பார்க்க போகிறேன். என்னது டிவியை பார்க்க போகிறேன்டா, கூட வரீங்களா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே டக்குன்னு ஏஞ்சி ஸ்டெப்ஸு கிட்ட போய் நிற்க, இப்போ உடனே ஆரம்பம் டே 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 இருடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பம் கூட போக, இப்போ உடனே நம்ம ஜேகே அப்படி வா வலிக்கு, என்ன யூங்கி நீ வரல அப்படின்னு கேட்க, இப்போ யூங்கியும் ஆமாம் நான் மட்டும் தனியாக தானே போடுங்க போகிறேன், இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம யூங்கியும் 2 பேர் கூட சேர்ந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ 3ம் நைட்டில் புல்லை பிடிக்கிறவங்க போகிற மாதிரி அப்படி பொறுமையாக ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்காங்க. நம்ம நாம்ஜினும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காரு. அவர் ஸ்லிப்பர் போட்டிருக்காரு காலில். ஸோ ஸ்டெப்ஸில் இறங்கும்போது அவ்வளோ சவுண்டு, டொப்பு டொப்புன்னு காலை எடுத்து வச்சு சவுண்டு போட, இப்போ நம்ம ஜேகே சும்மா சவுண்டு போட்டுகிட்டே இருக்காத, உன்னை கூட்டு வந்து தப்பாக போச்சு போல, கம்மன் நிடுறா ஊரே போட்டுற போல அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம யூங்கி டேய் நீ நடுவில் வாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படி நம்ம நான் ஆரம்பம் வந்து அப்படி ஜேகேக்கு பின்னாடி இவருக்கு முன்னாடி, அதாவது 2 பேருக்கும் நடுவில் நிற்க வச்சுட்டு அப்படி லைனாக நடந்து அப்படியே படியில் இறங்கி போகிறாங்க. இப்போ இறங்கி போனதும் நம்ம ஒமேகாஸ் எல்லாருமே ஒரு ரூமில் தாண்டா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ரூமுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ண நிற்க, இப்போது டக்குன்னு நம்ம ஆரம்பம் முன்னாடி போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக கதவில் கை வைக்க, நம்ம யூங்கி உடனே கையை பிடிச்சிட்டு டேய் என்னடா பண்ண போகிறேன், டோர் ஓப்பன் பண்ண போகிறேன், என்னத்துக்கு, உள்ளே போகிறதுக்கு தான், நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, எதுக்கு திறக்கிறேன்ற பேரில் ஊரை எழுப்பி விட்றதுக்கா, பின்னாடி வா நானே திறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூங்கியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. இப்போது டோரை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்த்தா, இவங்க தூக்கம் வர முடியாமல் தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தா, இவங்க நல்லா கொரட்டை விட்டு 3ம் ஒன்றா தூங்கிட்டு இருக்குது. இப்போது உடனே நம்ம ஜேகே யூங்கி ஆரம்புன்னு சொல்லிட்டு 3 பேரும் பொறுமையாக உள்ளே என்ட்ராயிட்டு டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 பேருக்கு கால் மாட்லேயும் அவங்கவுங்க பேருக்கு கீழே அப்படியே கால் மாட்டில் 3 பேரும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்க. இப்போ உடனே நம்ம யூங்கி டேய் நம்ம தூக்கம் வராமல் தவிச்சிட்டு இருந்தா இதுங்க கனவுல டான்ஸ் ஆடின்னு இருக்குதுங்க போறடா, எப்படி தூங்கிட்டு இருக்காங்க போடுறா அப்படின்னு சொல்ல, இப்போது உடனே நம்ம ஜேகேவும் சரி இப்போது உள்ளே வந்துட்டோம், சூப்பர், இப்போ நம்ம எழுப்புறதுல தான் பிரச்சனையாக இருக்குது, யாரோ கூப்பிடுறாங்கன்ட்டு அலறி அடிச்சுட்டு கத்துனணுன்னா சோலி முடிஞ்சிச்சு. ஸோ எழுப்புன அடுத்த செகண்ட் வாயில் கையை வச்சு சவுண்டு போடாமல் பார்த்துக்கிறீங்க, இதுதான் அவங்கவுங்க வேலை, ஓகேவா அப்படின்ட்டு இப்போ 3 பேருமே ஒரு பிளானிங்க்கு வந்துட்டு இப்போ 3 பேரும் சேர்ந்து 3 ஒமேகாஸோடைய, அதாவது நம்ம ஜேகே வந்து டேக்கு, நம்ம யூங்கி வந்து ஜிமினுக்கு, அப்புறம் நம்ம நாம்ஜின் வந்து ஜின்னுக்கு, 3 பேருக்கும் அவங்கவுங்க காலை பிடிச்சி அப்படியே சுரண்ட, இப்போ 3 பேரும் அலறி அடிச்சுட்டு ஒரே டைமில் அம்மா அப்படின்னு எழுச்சிக்க, இப்போ டக்குன்னு 3 பேரும் ஒரே டைமில் நம்ம ஒமேகாஸோடைய எல்லாருடைய வாயிலையும் பொத்துன்னு அப்படியே கையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ எல்லாரும் அமைதியாக சுற்றி பார்த்துட்டு ஒரு வைட் ஐஸோட அப்படியே அவங்களுடைய ஆல்ஃபாஸை பார்க்க, இப்போ உடனே நம்ம ஜின்னு நம்ம நாம்ஜினுடைய கையை தட்டி விட்டுட்டு டேய் இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுற, தூங்குற நேரத்தில் என்னடா பண்ணிட்டு இருக்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது உடனே நம்ம ஆரம் ஆமாம் நீ என்னடானா என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட 2 நாளுக்கு மேலே ஆக போகுது, நீ பேசவே மாட்டேற என்கிட்ட, நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேற என்கிட்ட, அதனால தான் இந்த நேரத்தில் வந்தேன், வாடா எங்கே வரதுக்கு, வெளியே வாடா கொஞ்ச நேரம் பேசலாம், வெளியே வாடானா என்ன இப்படி மொட்டையாக போய் நீ கூப்பிட்டுருக்கேன், மொட்டை மாடி காலியாகுது வாடா, என்ன நீ வான்னு சொல்லிட்டு இருக்க, ஐயோ சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்டா, மொட்டை மாடியில் எவன்டா வெட்ட வழியில் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பான், வாடா, ரொம்ப காஞ்சி போயிருக்கான் போல, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒமேகாஸ் கிட்ட சொல்லிவிட்டு இவர் அப்படியே நம்ம ஆரம் கூட மேலே போக, இப்போ நம்ம ஜேகே நம்ம யூங்கியை பார்க்க, இப்போது உடனே நம்ம யூங்கியும் ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போது உடனே நம்ம ஜேகே நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே படுத்துக்க, இப்போ நம்ம யூங்கி இப்போ கண்ணுக்கு கண்ணாக இருக்கான், நீ தான் ஒரு வாட்டி பண்ணல கீழே தான்
விடாண்டா என்னால் முடியாது, நான் போக மாட்டேன், நீங்கள் போ அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம இங்கி நம்ம ஜேகே வந்து ரூமை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இவங்கி உடனே நம்ம ஜிமின் கிட்ட, ஏய் ஜிமினே வாடா வெளியே வெளியே வந்து, ஏய் நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்டா, அவங்க 2 பேர் போயிருக்காங்களே அந்த மாதிரி, அவங்க 2 பேரும் ஏதோ பண்ண போகிறாங்க, அது எதுக்கு உனக்கு, நீ போய் தூங்க போ. ஏய் என்னடா இவ்வளோ கல்லஞ்சு கண்ணாக இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? சொல்லு. அவன் பாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டான், ஏட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்னமும் ஒட்டுண்ணி மாதிரி கூட ஓட்டிகிட்ருக்கான். நீ பாரு என்னை ஒரு தடவையாச்சும் என்னை தொட விட்டியா? இருந்தாலும் நான் எவ்வளோ ஜென்டில்மேனாக உன்னை எதுவுமே தொந்தரவு பண்ணாமல் இருக்கேன், என்ன நம்ப மாட்டியா? வாடா வெளியே சும்மா ஒரு வாக்காவது போய்ட்டு வரும்டா, எனக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் ப்ளீஸ். உன் ஆல்ஃபாவை பார்த்தா பயமாகவே இல்லையா? இப்படி வச்சு நடத்திட்டுருக்கே என்ன? வாடா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிமினும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏன்ச்சி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போயிடா. இப்போ நம்ம இவங்கியும் பயப்படா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கி இப்போ போயிடுறாரு. இப்போ நம்ம ஜேகே இவங்க எல்லோரும் போனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா இந்த நேரத்தில் நீ எதுக்கு இங்கே வந்த? எனக்கு தூக்கம் வரல. ஏன் என்னாச்சுன்னா ப்ராப்ளமா? ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இல்லை, காலைல எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுவுமே தெரியாத குழந்த மாதிரி மூஞ்ச வச்சுட்டு எதுனா ப்ராப்ளமான்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன்? ஆமாம், காலைல வந்ததும் வராதவமா பிடிச்சி அங்கே தொடு இங்கே தொடு, ஃபாஸ்ட்டாக பண்ணு ஸ்லோவாக பண்ணு, இதை பண்ண அதை பண்ணுன்னு உட்காந்து வேலைக்கு மேலே வேலை கொடுத்து நீ ஒரு சூட்டை தணிச்சிட்டு நான் என்ன சூட்டை தணிக்க விடாமல் உட்காந்து என்னை படுத்திட்ட. இப்போ வந்துட்டு என்ன பண்ணுற, நான் என்ன பண்ணேன்னு குழந்தை வருது கேட்குறேன். என்ன நினச்சிட்ருக்க நீ அப்படின்னு கேட்க, இப்போ நம்ம தேக்கு அப்படியே வயிற்றுக்குள்ளெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக பறக்குது, ஒரு மாதிரி சிலுக்குது உடம்பு. இப்போ ஒரு நைட்டு நீங்கள் பாரு எல்லாருமே அந்த நேரத்தில் இருந்தாங்க, அதனால தான் நான் உனக்கு ஒன்றும் பண்ணலை, அதான் எல்லோரும் போயிட்டாங்களே, இப்போ கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நம்ம டீம் அப்படியே ஓவர் ஆகிட்டு இந்த கேள்வியை கேட்க, உடனே நம்ம என்ன பண்ணுற நீ ப்ளீஸ், நீ இப்போலாம் எதுவும் தேவையில்லை. என்ன இப்போலாம் தேவையில்ல? அதான் நான் காலைல உனக்கு எல்லாத்தையும் பண்ண முடிச்சேனே, எனக்கு யார் பண்ணுவா? ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட ஒரு ஐ கான்டாக்ட் வைக்க, அவ்வளோ நேரம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ அப்படியே பட்டு பாம்பு மாதிரி அப்படியே அமைதி ஆகிடுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்கு நம்ம டீயோடைய ஃபோர்ஹெட்டில் சீக்ஸில் கிஸ் பண்ணால், இப்போது நம்ம ஜங்கு கூடிய லிப்ஸை அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு நம்ம அப்படி கொஞ்ச நேரத்தில் அவங்களோட லிப்ஸை அப்படியே அட்டாச் பண்ண நம்ம ஜங்கு கிட்டத்தட்ட ஒரு 5 minutes சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஆனால் போக போக 2 பேருக்குமே டெம்ட் ஆகிடுது. இப்போ அந்த கிஸ் கொஞ்சம் வைல்டாக மாறுது. 2 பேருமே சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ நல்லா பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ டக்குன்னு நம்ம ஜங்கு நம்ம மேலே ஓவரானபடியே ஏஞ்சி உட்காந்துட்டு அவருடைய ஷர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண, நம்ம இப்போது நம்ம ஜங்குக்கா அப்படியே வச்சக்கண்ணு வாங்காமல் படுத்துட்டு இருந்தவர் டக்குன்னு நம்ம ஜங்குக்கா ஏஞ்சி அவருடைய பாடியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவருடைய சென்ட்டை அப்படியே இன்ஹால் பண்ணுறாரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா எவ்வளோ நேரம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நான் அட்டை பிச்சு மாதிரி வந்து ரொட்டிகிட்ருக்கேன். வேண்டான்னு தான் சொன்னேன், ஆனால் இப்படி பார்த்தா என்னது இல்லை உன் சென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆஹா சென்ட் மட்டும்தானா? இல்லை அப்புறம் அப்படின்ட்டு நம்ம ஜங்குக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கா. நம்ம அப்படியே பப்பி ஐஸோட நம்ம ஜங்குக்கை பார்க்க, என்னடா இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம அப்படியே சாஃப்டாக ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிவிட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால், நம்ம நல்லா ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்கு ஏற்ற மாதிரி. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கை அப்படியே கீழே தள்ளிவிடா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, ஏய் எதுக்கடா என்ன கீழே தள்ளிவிட்டா?
கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ இப்போ உடனே நம்ம ஜங்குக் மேலே அப்படியே ஓவராக. இப்போ ஜங்குக், ஏய் என்ன ஏன் மேலே ஓவராகிறா? ஆமாம், பின்ன ஆல்ஃபாஸ் மட்டும்தான் எப்போவுமே ஒமேகா செல்வங்களாம் பார்க்கணுமா, நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செடிக்டிவாக கேட்க. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும், என்ன பார்க்க போகிறேன்னு? எல்லாமே பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு அவர் படுத்துட்ருக்காரு. நம்ம டீ அவருடைய ஹிப்பில் ஏறி உட்காந்துட்டு தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருவார். இப்போ அப்படியே பென் பண்ணி நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸில் க்யூட்டாக அப்படி கிஸ் பண்ணால் நம்ம ஜங்கு நம்ம டீயோடைய ஹிப்பை பிடிச்சி நல்லா கிட்ட எழுதிக்கிட்டு இன்னமும் அந்த கிஸ் அப்படியே பேஷன்ட்டாக மாற்றிட்டுருக்காரு. இப்போ டக்குன்னு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம டீ கீழே இருக்கார், நம்ம ஜங்குக்கு அப்படியே டாப்புக்கு போயிடுறாரு. இப்போது அவர் நம்ம டீயோடைய ஹிப்பு பக்கம்தான் அவர் அப்படியே காலை போட்டுட்டு நம்ம டீ மேலே அப்படியே பெண்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போ டக்குன்னு நம்ம டீயோடைய ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் ரிமூவ் பண்ணிவிட்டு அவருடைய நெக் பக்கம் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போக, இப்போ உடனே நம்ம டீ ஜங்குக்கா வேண்டாம், என்ன வேண்டாம், எவ்வளோ நேரம் என்ன பார்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னா இப்போ என்ன வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம்லாம் என்னால் ஸ்டாப் பண்ண முடியாது. இல்லை இது மட்டும் வேண்டான்னு. என்ன இது மட்டும் வேண்டாம்? இல்லை மார்க் இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்களா, அதனால்தான். இல்லை நான் மட்டும் தெரியவே தெரியாது பாரு நம்ம என்ன பண்ணுறோன்னு. இல்லை ஜங்குப்பா, அதுக்குன்னு எல்லாத்தையும் இப்படி ஓப்பனா? சரி இப்போ என்ன உனக்கு, மார்க் போட்டிருக்காது தெரியக்கூடாது அதானே, மார்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு நம்ம டீக்கு நெக் ஃபுல்லாக சக் பண்ணாமல் வெறும் வெட் கிசஸாக கொடுத்துட்ருக்காரு. அது நம்ம டீக்கு இன்னும் டெம்ட் ஆகுது. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு நம்ம டீ போட்டிருக்க ஷர்ட்ஸு பேண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண, இப்போ அவரே போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாரு. இப்போ 2 பேருமே நீட்டாக இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை அப்படியே பார்த்துட்ருக்கா. நம்ம டீ பார்த்தா நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு தான், ஓய் என்ன அப்படி பார்த்துட்ருக்கா? இல்லை எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னது? இல்லை ஜங்குக்கா, நீ நல்ல வேலை என்னை தேடி வந்து தெரியுமா, எனக்கு உண்மையிலே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு, இதெல்லாம் இப்போ தான் பேசுறியா நீ? இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்போல்லாம் பேச மாட்டியா? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு பேசிக்கிட்டு நம்ம டீக்கு இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அவருடைய பொசிஷனில் போய் நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டீவை அப்படியே பின் பண்ணி நம்ம டீவுடைய ஹேண்ட்ஸை அப்படியே பின் பண்ண மாதிரி வச்சுட்டு இப்போ அவருடைய பொசிஷனில் இருக்கா. இப்போ உடனே நம்ம டீ லைட்டாக பேச ஆரம்பிக்கவும் அவரை பேச விடாமல் கொஞ்சம் கூட வார்னிங்கே கொடுக்காம டக்குன்னு இன்சர்ட் பண்ணிட. நம்ம டீக்கு ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா. வலிக்குதா? கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோ, இது பனிஷ்மெண்ட். என்னை காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ண வச்சுல, அதுக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் இப்போ நம்ம டேக்கு வலி தாங்க முடியல, அவருக்கு ரொம்ப வலிக்குது. அதனால் ஜங்குக்கா வலிக்குது ஜங்குக்கா, ப்ளீஸ் கொஞ்சமாச்சும் டைம் கூட. எதுக்கு டைம் கொடுக்கணும்? அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் வலிக்குது ஜங்குக்கா. டேய் என்னடா காலையில் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுறேன், இப்போயும் அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணுறேன், என்னதான் அப்படி தான் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான்? ஆமாம், காலைல கையை போட்டதுக்கும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணேன், இப்போ இதுக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்? ஆமாம், ரெண்டுத்தையும் ஒரே சைஸில் நீ வளர்த்து வச்சுருந்தா பின்ன எப்படி நான் பண்ணுவேன்? வலிக்குது ஜங்குக்கா, ப்ளீஸ் ரிமூவ் பண்ண. சத்தியமாக முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், என்னால் ரிமூவ் பண்ணவே முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. போக போக நம்ம டேக்கு அந்த பெயின் அப்படியே ப்ளஷராக சேஞ்ச் ஆகுது. இப்போ அவரே ஜங்குக்கா ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணேன், ப்ளீஸ் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ளீஸ். எவ்வளோ நேரம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா? ஜங்குக்கா பேசாத, நான் அப்படி தான் பேசுவேன், நீ அந்த ப்ளஷர்லேயும் பெயின்லேயும் எனக்கு ஆன்சர் பண்ணி தான் ஆகணும், அதுதான் எனக்கு பிடிச்சதும் இந்த ப்ரொசீஜரில். ஓகே, இல்லைன்னு வச்சுக்கோ,
இப்படி தான் பண்ணுவேன். ஜங்குக்கா ப்ளீஸ் ஜங்குக்கா ப்ளீஸ் சொல்லாமல் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷனோடையே ஒரு க்யூட் இன்னொன்று ஒரு வைல்டு மெயின்டைன் போது இப்போது அப்படியே முடியுதுடா. அப்படியே காலையில் கட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். இப்போது காலையில் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்கடா. சொல்லப்போனால் அவங்க அம்மா அங்கே ஹாலில் இருந்த கவுச் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க பேகை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. எக்ஸப்ட் ஜங்குக் வந்து இன்னும் தூங்கிட்டுருக்காரு. அவர் இன்னும் ஏஞ்சிக்கல. இப்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜங்குக்கு முழிப்பு வருது. இப்போ அவர் அப்படியே ஏஞ்சி உட்காந்துட்டு தலையை அப்படியே சுரிஞ்சுக்கிட்டு, ஐயோ எங்கேயே படைச்சி தூங்கிட்டேன் போலே, எங்கே காணோம், என்னங்க எனக்கு இடுப்பு அப்படி வலிக்குது, இவன் எப்படி மேனேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுற்றி முற்றி டீவை தேடிட்டு டீ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை நவுத்த அங்கே பார்த்தா அவர் நீட்டாக இருக்கார் இல்லையா. இப்போ அதை பார்த்துட்டு ஐயோ எங்கே போச்சு இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இன்னர் எடுத்து அப்படியே போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஒரு பேண்ட்டிங் எடுத்து அவர் போட்டுக்கிட்டு இப்போ அப்படியே வெளியே வந்து பார்த்தா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின்னு எல்லாருமே வந்து பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டீயோடைய அம்மா தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கள் ஆண்டி. இல்லை நேற்று நைட்டு தூங்குறப்ப மேலே போனேன், இப்போ என்னப்பா உள்ளேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே நம்ம ஜிம்மின் அதுக்கு ஆண்டி அது வந்து நைட்டு மேலே ரொம்ப குளிர்ந்துச்சான், அதுதான் குளிர்காய வந்திருப்பாரு நைட்டு அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜிம்மின் அப்படியே அடித்து டீ சும்மா இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இவங்க அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போது நம்ம ஜங்குக்கும் அப்படியே குடிச்செல்லாம் முடிச்சுட்டு வராரு. இப்போ உடனே ஹாலுக்கு வந்துட்டு ஐயோ நான் இது போட்டு நான் துணியை துவைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ச்சிக்கா. இப்போ உடனே நம்ம டீ இல்லை வேண்டாம் நான் துவைச்சிட்டேன். என்னது அம்மா நானே துவைச்சிட்டேம்மா. டேய் என்னடா சொல்கிற? டேய் இது உண்மையிலே இது ஏன் டே தானா? டேய் நீ குளிச்சுட்டு போகும்போது கூட ஓன்ட்டு நீ எடுத்து போக மாட்டேடா. இப்போ அவங்க என் பையன் வளர்ந்துட்டான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரௌடாக அவங்க ஜிமின்கிட்ட சொல்ல, இப்போ உடனே அம்மா சும்மா இருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்ட கிளம்புற நேரம் அப்படின்னு சொல்ல, இப்போ என்னன்னு பார்த்தா எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்கடா. ப்ளஸ் நம்ம டேவுமே நம்ம ஜங்குக் கூட கிளம்புறாரு தான், நம்ம ஜிம்மினுமே நம்ம இவங்க கூட கிளம்புறாரு தான். இப்போ எல்லோரும் அவங்கவுங்க பேக் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா வெளியே ஒரு ஜீப் நிற்கிது. அது அவங்க அம்மா வந்து அவங்க நம்ம டீவுடைய அப்பா வந்து யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்கக்கிட்ட கொடுக்க, இப்போது அவங்க எல்லாருமே அவங்கவுங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜீப்பில் பின்னாடி தூக்கி போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜங்குக் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ண அது டக்குன்னு ஸ்டாண்ட் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு பக்கத்தில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் நம்ம டீ தான் உட்காந்துக்கிறாரு. பின்னாடி பசங்க அவங்க உட்காந்துட்டு வராங்க. இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு லைட்டாக மூவ் பண்ண, இப்போ டக்குன்னு நம்ம ஜிம்மு டே கொஞ்சம் இல்லைங்கடா. என்னடா என்ன இதெல்லாம் மறந்துட்டியா? டேய் நான் மறக்கல, எல்லாருமே மறந்துட்டேன்டா. என்னது தேவைப்படா? ஆமாண்ண அவன் அந்த பொண்ணு எங்கே கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு போனானே, எங்கடா அவன் கண்டிப்பாக அந்த பொண்ணு போன இடத்துல தான் இருப்பான். அப்படி பார்த்தா நம்ம ஜிம்மனுடைய பாட்டி வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேங்க. சரி எல்லோரும் அங்கே போகலாம், முதல்ல வண்டி அங்கே விடுங்க, அவனை கூப்பிட்டு வரானா இல்லையான்னு என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படி டேரெக்டாக நம்ம வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே எல்லாருமே ஒரு வருஷம் ஒரு 6 அடி மனுஷனே நம்ம மறந்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுக்கிட்டு இப்போ டேரெக்டாக நம்ம ஜிம்மினுடைய பாட்டி வீட்டுக்கு தாண்டா போகிறாங்க. அங்கே போயிட்டு வண்டியை பார்க் பண்ண, இப்போ உடனே நம்ம ஜிம்மின் இறங்கி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறாரு. வழக்கம் போல் அந்த பாட்டி வந்துட்டு நம்ம ஜிம்மினை நல்லா ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது கோட்டை யோகி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே அந்த பாட்டி இது உண்மையிலே நான் தச்சு கூப்பிட்டுதானா? ஆமாம் பாட்டி. ஏன் இல்லை இதில் சாண்டல்வுட் ஸ்மெல் தானே வந்துட்டு இருந்தது,
இப்போ என்ன மின்ட் ஸ்மெல் மாதிரி இருக்கு. அது 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 வந்து பாட்டி, அது வந்து சிமன் பாட்டி இல்லை, இது அவன் வச்சுருந்தால, அதுதான் அவனுடைய ஸ்மெல்லு. ஓஹோ, எப்போவுமே ஒரு ஒமேகா வேற ஒரு ஆல்ஃபாவுடைய சென்ட்டை எடுத்துக்க மாட்டாங்களே. நீ என்ன போட்டுட்ருக்க? என்னது, என்ன நடக்குது பாட்டி? அது வந்து அது இந்த ஸ்வெட்டரை கொடுக்குறப்போ யோகி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். ஆஹா, நீ அக்செப்ட் பண்ணியா? ஆமாம் பாட்டி, எனக்கு தெரியும்டா. எப்படி தெரியும்? ஏன்னா யோகி என்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டான். நீ எப்படிப்பட்ட பையன், எங்கே இருக்கா, உனக்கு யார் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோலம் கோத்திரம்னு எல்லாத்தையும் கேட்டான் என்கிட்ட. நீயும் எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ஆமாம் சொன்னேன். அப்போனா இப்படி தான் எந்த ஆல்ஃபா வந்து கேட்டாலும் என்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீ சொல்வியா? ஏய், நான் எப்போ இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீ வந்து இப்படி என்கிட்ட கேட்குற? நீ யோகி என்னவோ பார்க்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருந்தான், உன்னை நல்லா பார்த்துப்பான்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அப்படியே போட்டேன்னு பை, என்ன பேசுகிறேன் போடா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜிம்மனும் யோகி இருக்கிற இடத்துக்கு ஓடிடுறாரா. இப்போ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டினா பசங்க எல்லாருமே வீட்டை சுற்றிக்கிட்டு பின்பக்கம் வந்திருப்பாங்க. பின்பக்கம் வந்தால் அங்கே பெரிய ஒரு புல்வெளி இருக்கும். அதுக்கு அந்த சைடு அழகான சீனரி. அந்த இடத்துல அந்த புல்வெளியில் ஒரு கப்புள்ஸ் வந்து அந்த பூவில் இருக்கிற கீழே பெருசாக காம்பு இருந்ததுன்னா அதை உடைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உடச்சி போட்டுட்டு அந்த சீனரியை ரசிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெய்ஹோப்பும் வயனும் தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ உடனே இவங்க எல்லாருமே அமைதியாக போயிட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த நம்ம ஜெய்ஹோப்பு உடனே அப்படியே லைட்டாக அப்படியே ஜெர்க் ஆகிட்டு பசங்களை பார்த்ததும், டே நீங்களா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காடா அப்படின்னு கேட்க, இப்போ உடனே ஓய் அதை நாங்கள் கேட்குறோம், பொண்ணை விட போகிறேன்ட்டு பொண்ணையை தூக்கிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கியா நீ அப்படின்னு கேட்கா. நம்ம இவங்க கேட்கா. இப்போ உடனே டே சும்மா இருறா, கேட்டுற போது வர்றா, பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சல. இப்போ உடனே நம்ம ஜெய்ஹோப்பும் டே போன வேலை என்னாச்சுரா, எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கா. இப்போ உடனே நம்ம ஜேகேவும் நம்ம டேவை காட்ட, நம்ம யூகியும் நம்ம ஜிம்மனை காட்டுறாரு. இப்போ 2 பேரையும் பார்த்து அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கா. இப்போ எல்லாருமே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கா. இப்போ உடனே நம்ம சின்ன டே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம், வரியா இல்லையா, நீ என்ன பிளானில் இருக்க? டே வராமல் எப்படிடா, வரேன்டா. சரி அப்போ கிளம்பு. ஆனால் வயனை கூப்பிடுறதா? டேய் பயமாக இருக்குடா. ஏய் ஏன் இப்படி பயந்து சாப்பிட்ற லூஸா நீ? கூப்பிடு, வருவா அவ பாரு, ஜிம்மன் கூட வரான், தேவும் வரான், கூப்பிடு. ஆனால் பயமாக இருக்கே. வயன் எல்லாரும் கிளம்புறாங்க, நீ என் கூட. நான் ஆல்ரெடி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டேன். நீ ஜெரோ என்னது? ஆமாம், நான் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டேன். பாட்டி தான் என்னை பேக் பண்ணி வைக்க சொன்னாங்க. நீ ஃபாஸ்ட்டாக இருப்ப தெரியும், ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு. சரி, ஆல் கிளியர், எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. சரி நம்ம இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம வயனும் ஜேஹோப்புமே பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே குரூப்பாக கிளம்புறாங்கடா. இப்போது சொல்லப்போனால் நம்ம ஆல்ஃபா கேங் வந்து இந்த பேஸ்மெண்ட் ஆஃப் ஒமேகாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 நைட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஜிம்மன் டேயோடைய உதவினால் ஒமேகாஸை யூஸ் பண்ணி இவங்களால எப்படி சிட்டிக்கு சீக்கிரமாக போக முடியும் அப்படின்ற ஒரு சின்ன குறுக்கு வழி தெரியும். ஸோ இது மூலமாக அவங்க ஒரு நைட்லேயே வந்து இங்கேருந்து அங்கே போயிடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே பிளான் பண்ணி அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போக அங்கங்கே வெயிட் பண்ணி அப்படி வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படி இருக்காங்கடா. இப்போது கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடுச்சுடா. இப்போ நம்ம ஆரம்ப உடனே டே ஜேகே நீ வண்டியை நிப்பாட்டு. ஏன் என்னாச்சு? எப்போத்துலேருந்து நீ வண்டி ஓடிட்டுருக்கா? அதுவும் இல்லாமல் நைட் டைம் ஆகிடுச்சு, இந்த நேரத்தில் வண்டி ஓட்டுறது என்னவோ எனக்கு சரியாக படலை. நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பலாம். டேய் என்னடா சொல்கிற, உண்மையாவா? இங்கேயே ஸ்டே பண்ணுறதா? காட்டுக்குடியா? காடு என்ன பெரிய காடு,
எத்தனை நைட்டு நம்ம தங்கிட்டு வந்துட்டோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். எங்கேயாவது நல்லா கொஞ்சம் உயரமாக இருக்கிற இடமா பார்த்து ஸ்டாப் பண்ண வேண்டிய அப்படின்னு சொல்லலாம். இப்போ சரின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே கொஞ்சம் மேடு இருக்கிற பக்கமாக பார்த்து நம்ம ஜேகே வந்து காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டு ஸ்டாப் பண்ணதும் அவங்கவுங்க திங்ஸை எடுத்துக்கிட்டு அந்த மேடு மேலே ஏறிடுறாங்களா. அந்த மேடு கொஞ்சம் புல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அது படுக்கிறதுக்கோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ அதனால அங்கே போயிட்டு அவங்க பேக்கில் இருந்து கொஞ்சம் வச்சுருந்த பெட்ஷீட்டு துணி எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே விரிச்சு போட்டுட்டு எல்லோரும் அதில் அப்படியே உட்கார, இப்போ நம்ம டேவும் ஜேகேவும் மட்டும் அதில் உட்காராமல் அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறை மேலே உட்காந்துக்கிட்டு அந்த நைட் ஸ்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜேகே, டே அந்த நிலா இருக்குல்ல, ஆமாம் அந்த நிலாவை நான் பிறந்ததுலேருந்து கடந்த 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதை நான் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேன். ஆனால் அதனால தான் இப்போ என் லைஃபே கண்டுபிடிச்சி என் கூட வச்சிட்ருக்கேன் தெரியுமா. என்ன சொல்கிற நீ? ஆமாண்டா, அந்த புக்கு கண்டுபிடிச்சனால தான் நான் ஆல்ஃபான்றதே நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் அந்த புக்கு என்கிட்ட கிடைக்கலன்னா இந்த நிலா கிட்ட நான் உன்னை எப்படிலாம் பார்த்துப்பேன்றத சொன்னாதான் அது நீ இருக்கிற இடத்தையும் எனக்கு காட்டி கொடுக்கும். நான் அதை கண்டுக்கலனாலும் அது எனக்கு வாழ்க்கையவே கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குல அப்படின்ட்டு சொல்ல நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. அது நம்ம ஜேகேவுடைய ஆர்ம்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய ஷோல்டரில் அப்படியே லைட்டாக தலையை சாய்க்க நம்ம ஜேகே உடனே நம்ம டேவுடைய ஃபோர்ஹெட்டில் லைட்டாக ஒரு கிஸ்ஸை கொடுக்க, இப்போ உடனே நம்ம டேவும் அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு, ஜங்குக்கா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. என்னது மறந்த? ஆமாம் ஜங்குக்கா, உனக்கும் எனக்கும் ஒரு விஷயம் ஒரே மாதிரி இருக்கும், அதை நீ மறந்துட்ட. ஏன், என்ன அப்படி? ஞாபகம் வந்துச்சு, அந்த பட்டர்ஃப்ளை டாட்டூ அதுதானே? அது எப்படி வந்ததுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? எப்படி வந்தது உனக்கு தெரியுமா என்ன? ஆமாம். எப்பட்றா? சொல்கிறேன் கேள. நீ சொன்னல உனக்கு ஒரு தடவை கனவு வந்துச்சு அப்படின்னு. ஆமாம், அதே மாதிரி நீயும் எனக்கு கனவுல வந்த. என்னடா சொல்கிற, உண்மையாவா? ஆமாம் சங்குக்கா. அதில் என்ன நடந்துச்சு? அது நான் வந்து தனியாக நடந்து போயிட்டுருந்தேன்னா அப்போ ஒரு 4 வெறிக்கொண்ட ஆல்ஃபாஸ் என்னை துரத்திட்டு இருந்தாங்களா. அப்போது காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு ஓடினேன். என்ன, நீ தான் வந்து காப்பாற்றின. நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நீ என்ன சேவ் பண்ண. நான் பயந்துக்கிட்டு போயிட்டு ஒளிஞ்சிருந்தேன்னா, ஆனால் என்னை நீ அப்படியே விட்டுட்டு போகாமல் நான் இருக்கேன், நீ வெளியே வா, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை அன்பாக கூப்பிட்டேன். நானும் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன், ஆனால் நீ கூப்பிட்டேன்னு உன்னை நம்பி வெளியே வந்தேன். ஆனால் என் நம்பிக்கை நீ வீணாக்காமல் என் கையை பிடிச்சிக்கிட்டு அழகாக அந்த இடத்த விட்டு வெளியே வந்தேன். ஆமாம், சரி அப்புறம்? ஆனால் அன்னைக்கு நடந்ததுலேயே ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? அந்த கனவுல என்னால் உன் ஃபேஸவே பார்க்க முடியல. உன்னுடைய உதட்டுக்கு கீழே இருந்த மச்சம் மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு, எதடா ஞாபகம் வச்சுருக்கேன் நீ? ஆமாம் ஜங்குக்கா, உன் ஃபேஸே எனக்கு தெரியல. உன்னுடைய உதட்டு கீழே இருக்க அந்த மச்சம் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், எனக்காக ஒரு ஆல்ஃபா வரான், அவனை கட்டினா அவனை மட்டும்தான் கட்டணும், வேறு யாரு கூடயும் கிட்ட கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி உதட்டு கீழே மச்சம் வச்சு நிறைய பேர் இருப்பாங்களே, ஈவன் இந்த நிலா கூட உன்னை காப்பி பண்ணும் ஜங்குக்கா. என்னது? ஆமாம் ஜங்குக்கா, உனக்கு தெரியாதா? இந்த நிலா வளரும் போது அது ஒரு 2 வாரம் கழித்து வளர்ந்துருக்கோம்ல, அப்போ அது ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த நிலாவுக்கு சென்டரில் கீழே அப்படியே ஒரு நட்சத்திரம் இருக்கும். அது அவ்வளோ ஜொலிக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட சொல்லப்போனால் உதட்டு கீழே அது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த நிலாவுக்கு கீழே அது இருக்கும். 2மே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஈவன் அந்த நிலா கூட உன்னை காப்பி பண்ணுதுன்றப்போ மற்ற ஆல்ஃபாஸ் கிட்ட நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் நீயும் ஏமாந்துருவேன், நானும் ஏமாந்துருவேன். அதனால தான் வேணும்னே வலிக்க நான் அந்த டேட்டூவை போட்டேன், அதை வச்சாவது கண்டுபிடிச்சிடலான்னு. ஆனால் அது எதுக்கு நான் முதுகில் போட்டேன்?
அதான் எனக்கு தெரியுமே, எனக்கு எது நடந்தாலும் உனக்கும் அது நடக்கும், உனக்கு எது நடந்தாலும் அது எனக்கும் நடக்கும். அதுவும் இல்லாமல் அதை முதுகுல போட்டதுக்கு காரணம் நீ மட்டும்தான் அதை பார்க்கணும், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக நம்ம டீ பேச நம்ம ஜேகேக்கு அப்படியே நம்ம டீவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அந்த சீனில் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு அவர். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்வீட் டாக்கோட அந்த நைட் அப்படியே முடியுதுடா. இப்போது அப்படியே விடியுது. காலையில் நம்ம யோகி தாண்டா வண்டியை ஓட்டுறாரு. இப்போது இவர் அப்படியே காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 hours கழிச்சு காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல பார்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஜீப் நின்றுட்டுருக்குது. இந்த ஜீப் என்ன ஜீப்னு நீங்கள் த அட்வென்ச்சர் ஆஃப் ஆல்ஃபாவுடைய ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது அந்த ஜீப் பக்கத்துலேயே இவங்க ஓட்டிகிட்டு வந்ததையும் பார்க் பண்ண இப்போது அந்த இடத்த விட்டு இறங்கிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பில்டிங்ஸாக இருக்குது. நம்ம டேஷ் அப்புறம் ஜிமன் வயன் 3 பேருமே அந்த இடத்த அப்படியே வாயை குழந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம டீ உடனே நம்ம ஜேகேக்கிட்ட ஓடி போய்ட்டு, சங்குக்கா நம்ம எங்கேயா தங்க போகிறோம்? ஏண்டா? இல்லை, இங்கே நிறைய பேர் இருப்பாங்க போலயே, எவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம எங்கே தங்க போகிறோம்? இல்லைடா, நம்ம உள்ளே போவோம், இன்னும் நம்ம போகிறதுக்கு தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படியே அந்த காட்டு பகுதிக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக கூட்டிகிட்டு போக ஒரு 2 kilometers கழிச்சு ஒரு பெரிய கேட்டை ஒன்று மீட் பண்ணுறாங்க. ஒமேகாஸ் எல்லாரும் வாயை பொழுதுகிட்டு அங்கே போயிட்டு நிற்க அந்த பெரிய கேட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ டீ, சங்குக்கா இது என்னது? நம்ம வீடா? இது வீடா? இவ்வளோ பெருசாக இருக்கும் அரண்மனை மாதிரி. இது நம்ம தங்கியிருக்கிறது, நம்ம எல்லோரும் இங்கே தான் இருப்போம். ஓகே, எல்லோரும் ஒன்றா இருப்போம். இப்போது அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம வயன், ஜிமன் அப்புறமேட்டு நம்ம 3 பேருமே சேர்ந்து அவ்வளோ பெரிய கேட்டை கஷ்டப்பட்டு தள்ளி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அந்த சைடில் ஃபுல்லாக கார்டன் அவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது அந்த இடம் பார்க்க. இப்போ அங்கே இருந்துக்கிட்டு திரும்பி பார்த்தா இவங்க வந்த வழியெல்லாம் தெரியுது. இப்போ 2 kilometers தள்ளி நிற்பாட்டி வச்ச ஜீப் 2ம் தெரியுது. அங்கேருந்து பார்க்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக ஃபாகி ஃபாரஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக அந்த இடத்த அப்படியே அழகாக ரசிச்சுட்டு இப்போது அந்த பெரிய பேலஸ்குள்ளே பொறுமையாக என்ட்ரு ஆகுறாங்க. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் அப்படி ரசித்து பார்த்துட்ருக்க. இந்த க்ரீக் காலகட்டத்தில் உள்ள பெயிண்டிங்ஸ் மாதிரிலாம் உள்ளே நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு அப்படி உள்ளே போக இப்போ எல்லோரும் அவங்கவுங்க ரூம்குள்ளே போகிறாங்கடா. இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. நம்ம ஜேகே அவர் ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிருப்பார். அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பெரிய பெட் இருக்கும். அந்த பெட்டை பார்த்துட்டு அதை தொட்டு பார்த்துக்கிட்டே, சங்குக்கா இது அவளுக்கா? ஆமாடா, இதில் என்னடா கேள்வி? இவ்வளோ பெரிய பெட்டு நம்ம தான். ஓகே, ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இது மாதிரி இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சங்குக்கா. இது எவ்வளோ வெயிட் வேணால் தாங்கும் போலையே. எவ்வளோ வெயிட் வேணால் இல்லை, எத்தனை ரைடு போனாலும் தாங்கும். ரைடு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவி அப்படியே பெட்டில் பின் பண்ண, ஜங்குக்கா வீடு ஜங்குக்கா, உனக்கு எப்போவுமே இதுதான், தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் விட்டுடுறாரு. இப்போ நம்ம டீலாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்களுடைய டேவை இப்படி தாண்டா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறது, ஒமேகாஸ் எல்லோரும் விளையாடுறது, ஆல்ஃபாஸ் எல்லோரும் கிண்டல் பண்ணுறது, அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே ஜாலியாக மாறி மாறி விளையாடிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய நாட்களை அவ்வளோ மெமரபுளாக மாற்றிட்டு அவ்வளோ ஜாலியாக ஒருத்தருக்கு சண்டை போடாமல் அவ்வளோ அழகாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ இப்படியே கிட்டத்தட்ட 2 months போகுதுடா. இப்போது ஒரு ஃபைன் டே நம்ம டிவி தான் காட்டுறாங்க. காரிடோரில் நின்றுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாரு. பால்கனியில் போயிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. அவர் எதை பற்றியும் யோசிச்சுட்டு அப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கா. இப்போ அதை நம்ம ஜிம் பார்த்துட்டு நம்ம டீக்கிட்ட ஓடி வந்து,
ஏய் என்ன உனக்கு எதுனா ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்மகிட்ட இல்லையே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன் அப்படி கேட்குறேன் அப்படின்னு கேட்க இப்போ உடனே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பையனும் ஜிமினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஜிமினும் டேய் ஆமாடா நானும் 2 நாளாக பார்த்துட்ருக்கேன், என்ன நீ எதையோ யோசனையாகவே நின்றுட்டுருக்க நீ என்ன பிரச்சனை, ஏன் அப்படி யோசிச்சுட்ருக்க, என்ன ஜேகே எதுனா சொல்லிட்டானா அப்படின்னு சொல்ல இப்போ உடனே ஏய் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நீ எதுக்காக அப்படிலாம் யோசிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்போ உடனே பையனும் இல்லட்டி நானும் கொஞ்சம் நேரம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன், ஏன் நீ ஒரு மாதிரியாக இருக்கேன், எப்போவுமே குழந்தைத்தனமாக ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் பேசிட்டு அது இதையும் பண்ணிகிட்ருப்பேன், ஆனால் இப்போ என்ன அந்நியத்துக்கு சைலண்ட்டாக இருக்க, ஏன் என்னாச்சு, என்ன உனக்கு உடம்பு எதுனா என்ன சரியில்லையா, இதெல்லாம் உன்னோட சொல்லடா, நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இப்போ உடனே இல்லை எனக்கு எதுவும் இல்லை, அப்படி ஏன்டா இப்படி இருக்கேன், அது சின்ன என்ன அது எனக்கு 2 months ஹீட்டே வரல, என்னது அம்மா சொல்லியிருக்காங்க இந்த ஃபஸ்ட் ஹீட் வந்துருச்சுன்னா அடுத்து தொடர்ந்து மந்த்லி ஒன்ஸ் அது வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு, ஆனால் 2 months எனக்கு வரவே இல்லை, ஏன் அதுதான் பயமாக இருக்கு, என்னது ஹீட்டு வரலையா, ஆமாம் எனக்கு 2 months ஹீட்டே வரல, அதுதான் பயமாக இருக்கு, என் உடம்புக்கு எதுனா ஆயிடுச்சோ, ஐயோ ஒன்று வச்சுக்கிட்டு, சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு மறைக்காமல் ஆன்சர் பண்ணணும் சரியா, சரி கேளு, இல்லை ஜங்கு கூட அப்படி இப்படி, என்னது ஐயோ ஜங்கு கூட அப்படி இப்படி இருந்தியா, அப்படி இப்படின்னா அவன் கூட க்ளோஸா, என்ன கேட்குற நீனு, இல்லைடா ப்ரொடெக்ஷன் இல்லாமல் யூஸ் பண்ணியதுனாது, ஆமாம் ஏன், அட பாவி மேரேஜுக்கு முன்னாடி இப்படி ஏன்டா இரு, நீ அப்போ செக் பண்ணணுமா, என்னது, ஐயோ இந்த குழந்தை பிள்ளைய வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், சின்ன பையன் 2 பேரும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாலில் இல்லை ஹாலில் உட்காந்து என்ன ஏது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பாங்க, கூப்பிட்டு போயிட்டு என்னுடைய ரூமில் உட்கார வை, ஒரு 10 minutes நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அந்த இடத்த விட்டு ஓட, இப்போ இவங்க 2 பேருக்குமே ஒன்றான்றது தான் சொல்ல வரானே புரியல, சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டேவை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சின்னுடைய ரூமில் உட்கார வச்சுட்டு இப்போது ஜின்னுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சின்னம் கீழே கார்டனுக்கு வந்துட்டு ஆரம்பை தேடிட்டுருக்காரு. இப்போ ஒரு வழியாக ஆரம்பை கண்டுபிடிக்க, ஏய் ஆரம், என்ன ஜென் இங்கே வாயே ஒரு நிமிஷம், என்னாச்சுன்னு தெரியலையே, இருங்கடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ இவர் இப்படிக்கா ஓடி வர, இப்போது ஜென்னுக்கிட்ட வந்து என்னடா இல்லை நான் கடைக்கு போனேன் என் கூட வா, கடைக்கு போனோன்னா போ, ஏய் மெடிக்கலுக்கு போனோம் கூட வா, மெடிக்கலுக்கா எதுக்கு, ப்ரெக்னன்சி டெஸ்ட் வாங்கணும், எதுக்கு யாருக்கு, ஏய் சின்ன, ஏய் நான் இல்லை டேக்கா, ஏய் என்ன சொல்கிற நீ, கன்ஃபார்ம்லாம் ஒன்றும் ஆகலை, அவனுக்கு ஹீட் வரலன்னு சொல்கிறான், அதனால ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு தான், நீ எதுவும் அவன்கிட்ட போய்ட்டு உளறிட்டாக்க ஓகேவா, சரி வா போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆரம் அப்படி நம்ம சின்ன கூட்டிகிட்டு போக, இப்போது அது சிட்டின்றனால அங்கே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குடா, அங்கே போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வாங்கிட்டு இப்போ இவர் வீட்டுக்கு வர, இப்போது நம்ம ஆரம் வாசல்லேருந்து அப்படியே அவர் பிரிஞ்சு போயிடுறாரு. இப்போ நம்ம சின்ன மட்டும்தான் வீட்டுக்குள்ளே வர, இப்போது அங்கே வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஹாலில் நம்ம யூங்கி இருக்காரு. யூங்கி வரதை பார்த்துட்டு நம்ம சின்ன அவர் கையில் வச்சுருந்த அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்படியே மறைக்கா. இப்போ நம்ம யூங்கி, ஓய் என்ன மறைக்கிற நீ, இதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏய் அது ஏதோ மாதிரி இருக்குது காட்டிங்க அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம சின்னம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தள்ளிப்போ, இதெல்லாம் எங்கள் சமாச்சாரம், இதில் எதுக்கு நீ வர அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே அவர் கூடன்னு மேலே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரில் அப்படியே சாஞ்சிட்டு பெருமூச்சு விட்டுட்டு, பா இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ள உயிரே போயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இப்போது டேக்கிட்ட போயிட்டு அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து கொடுத்து, என்ன
இதை வச்சுட்டு போய் டெஸ்ட் பண்ணிட்டு அப்போ இது என்னது? ஏய் டெஸ்ட் பண்ணிட்டு வாடா. இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்க, இப்போ நம்ம சின்ன அது உள்ள எல்லா ப்ரொசீஜரையும் படித்து அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உடனே சரின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு வரான். ஆனால் அதில் இன்னும் ரிசல்ட் வரல. இப்போது பெட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ரிசல்ட்காக வெயிட் பண்ணேன். இப்போது அது ஒரு வழியாக பாசிட்டிவ்னு வந்துருமா. அதை பார்த்துட்டு நம்ம ஜின்னு ஐயோ கங்க்ராச்சுலேஷன்டா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம ஜெமனுக்குமே ஒன்றுமே புரியல. என்ன உணர்ற எதுக்கு கன்க்ராட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னுட்ட என்னத்துக்கு இப்போ நீ கன்க்ராட் பண்ண? ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்டா. என்னவா இருக்கேன்? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, இப்போது நம்ம வயலுக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது, நம்ம ஜிம்மினுக்கும் அவ்வளோ ஹாப்பி ஆகிடுது. எல்லோரும் கும்பெல்லாம் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே குதிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம தான் ஜென்கிட்ட ஜென்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கா. எதுக்கு? ஆமாம், இது ஜங்குக்கிட்ட சொன்னால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. அவன் இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இதை போயிட்டு சொன்னால் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு கேட்குறேன். அவன்கிட்ட மட்டும் இதை சொன்னேன்னு வையேன், அவனை காற்றுல தூக்கி வச்சு ஆட்டுவேன்டா. அப்படி பார்த்துப்பான், தாங்குவான். அவன் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். தயவு செஞ்சு இன்றைக்கே சொல்லிவிடு அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையேன்னு முழிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஈவினிங் ஆகுது. எல்லா ஒமேகாஸும் அவங்க ஹாலில் வந்து உட்காந்துட்டு கவுச்சில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நர்வஸாக இருக்காங்க. அதுக்கு மேலே நர்வஸாக இருக்கான். இப்போது நம்ம யூங்கி, ஜேஹோப், அப்புறம் நம்ம ஆரன் 3 பேரும் ஒரு கவுச்சில் உட்காந்துட்ருக்க. இப்போது ஒமேகாஸ் எல்லாரும் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறத பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் ஏன் இப்படி இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது ஒரு வழியாக ஜீப் சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டாரு. இவர் வந்ததும் ஐயோ வந்தானே, ஜங்குக்கு வந்துட்டான்டா. ரெடியாக சின்ன ரெடியாக வருது. இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சொல்ல போகிறேன் தெரியலையே. வந்து அவன்கிட்ட போய் இதெல்லாம் திங்ஸ் இல்லை வாங்கிக்கோ போ அப்படின்னு சொல்ல, இப்போ டக்குன்னு நம்ம வாசலுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளா மாதிரி வந்து நின்றுட்டுருக்காருடா. இப்போ ஜங்குக்குள்ளே என்ட்ரானதும் பேபி என்ன இங்கே நின்றுட்டுருக்கா? வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன நீ வெயிட் பண்ணிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்காகவே உன்னுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நைட் இருந்தாலும் கம்மியாக சாப்பிட்டு நாளைக்கு நிறைய சாப்பிட்லாம், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் ஒரு கவரை கொடுத்துட்டு அவர் போக ட்ரை பண்ணேன். இப்போ நம்ம ஜின் தான் போட்டா நான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜங்குக்கா ஒரு நிமிஷம். என்னடா? இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? அது வந்து ஜங்குக்கா அது அப்படி சொல்லிச்சு. ஜங்குக்கா உனக்கு பாப்பாவில் வந்து ஆல்ஃபா பிடிக்குமா இல்லை ஒமேகா பிடிக்குமா? அது எதுக்குடா இப்போ பேசிகிட்ருக்கேன்? சொல்ல என்னடா என்னாவது விஷயம் சொல்லணும்னா ஒழுங்காக சொல்லு. இது வந்து ஜங்குக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்காரு. இவர் இழுக்கிற இழுப்பில் நம்ம ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம யூங்கிக்குமே நம்ம என்னதான் சொல்ல வராருன்றதே புரிஞ்சிருது. இப்போது நம்ம ஜேஹோப்பு லைட்டாக கிட்ட வந்து என்னாச்சுடா? ஏன் அப்படி தயங்கிட்டு இருக்கான்? என்னவா இருக்கும்? இன்னமும் உனக்கு புரியல? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா? என்னவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் இந்த பக்கம் கத்த, நம்ம ஜேகே டக்குன்னு நம்ம ஜேஹோப் பார்த்து திரும்பினதும் நம்ம ஜேஹோப்பு எனக்கு ஒன்று தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அப்படி தான் திரும்பிக்கிறாரு. இப்போது உடனே நம்ம ஜேகே என்ன சொல்லணும்னா ஒழுங்காக சொல்லு, பயப்படாத, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன வேறு எதுனா வேணுமா? கடைக்கு கூட்டு போவா? இல்லை ஜங்குக்கா அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீ அப்பா ஆக போகிற? என்னது ஜங்குக்கா? நான் விளையாடலை, நீ உண்மையிலேயே அப்பா ஆக போகிற? விளையாடுறது நான் ஏன் விளையாட போகிறேன்? இந்த நீயே பாரு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பண்ணதை வந்து நம்ம ஜேகே கிட்ட காட்ட, இப்போ ஜேகே உடனே அதை பார்த்துட்டு அப்படியே அவருடைய கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டீ வந்து நம்ம ஜங்குக்குடைய கண்ணிலேருந்து டியர்ஸை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு பயந்து போயிட்டு நம்ம டீ அப்படியே ஜங்குக்குடைய ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கா ஜங்குக்கா ஏன் அழற, இங்கே பாரு நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா, இங்கே பாரு ஜங்குக்கா. இல்லை டீ, நீ என்னை கஷ்டப்படுத்தலை, எனக்கு இன்னமும் என் லைஃப்க்கான வேல்யூபிள் திங்ஸை நீ கொடுத்துட்ருக்க. நான் எதுக்கும் வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் லைஃப்பில் நீ வந்த. இப்போ எனக்குன்னு ஒரு வாரிசு, நம்ம ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்காக ஒரு அர்த்தம் வரப்போகுது. அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தேவா நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது மற்றவங்க எல்லோரும் டேய் போங்கடா, எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, அவள்தான் இந்த 2 மேக்னெட்டு ஒட்டிக்கிச்சா, இனி பிரிக்கிறது கஷ்டம், எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போங்க. ஐஸ்கிரீமை கொடு அப்படின்ட்டு நம்ம ஜென்னு வந்து நம்ம டே கையிலேருந்து ஐஸ்கிரீமை வாங்கிக்க, ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம ஜங்குக்கு இன்னமும் கண்ணிலேருந்து தண்ணி வருது, நிற்கவே இல்லை. நம்ம டேவை நல்லா ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, நான் வந்து நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தை நான் இங்கேயே முடிக்கிறேன். அடுத்த பார்ட்லேருந்து இதிலேருந்து கண்டினியூ ஆகி நம்ம யூன்மனுடைய இதை ஓப்பன் பண்ணுவேன். அது வந்து பார்ட் 2வாக இருக்கும். ஓகேவா? ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு போடுறேன், எவ்வளவோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன்ல, அதுக்காகவே அதுடா உங்களை நான் என்டர்டெயின் பண்ணுறேன்ல, அதுக்காகவே தான் அக்காவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.